ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த நாள்லையும் நான் வேதத்தில் இருக்கிற 5 பெண்களை குறித்து உங்களோட பேச போகிறேன். யோசேப்பு, இந்த மனுஷன் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசேப்போட குமாரன் மனாசேட கோத்திரத்தில் வந்து செலோப்பியாத்துன்னு சொல்லப்படுற ஒரு மனுஷன் 5 குமாரத்திகள். இவங்களை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை அவங்க எப்படி முகம் கொடுக்குறாங்க, கர்த்தர் இவங்களோட வாழ்க்கையில் அந்த பிரச்சனை கூட எப்படி செயல்படுறாரு, இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மோசே எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேலர்களை நடத்திட்டு வரும்போது கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்தோன்னு ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, இப்போ நீ இந்த 12 கோத்திரத்துக்கும் கானான் தேசத்தை பிரிச்சு அவங்களோட சுதந்திர பங்கு வீதத்தை கொடுன்னு. இந்த கட்டத்துல செலோப்பியாத் இறந்து போறாரு. அவருக்கு குமாரர்கள் இல்லை. யூத கலாச்சாரத்தின்படி ஒரு மனுஷன் இறந்து போனா அவருடைய சுதந்திர பங்கு வீதம் அவருடைய குமாரர்களுக்கு போகணும். அவர் குமாரர்கள் இல்லாத பட்சத்துல அவருடைய சகோதரர்களுக்கு போகணும். குமாரத்திகளுக்கு அது சொந்தம் இல்லை. அதாவது பெண்களுக்கு சுதந்திர பங்கு வீதத்துல எந்த உரிமையும் இல்லைன்றதுதான் யூத கலாச்சாரம். உண்மையா சொல்லணும்னு சொன்னா பெண்களா இல்ல, பெண்களை மனுஷங்களாவே பார்க்காத ஒரு கலாச்சாரம் தான் அப்போ இருந்தது. சோ இதுக்கு மத்தியில இத கேள்விப்பட்டவங்க இந்த பெண்களுக்கு ரொம்பவே வேதனை வருது. இவங்க டிரெக்டா மோசே கிட்ட போறாங்க. மோசே கிட்ட போய் கேக்குறாங்க, மோசே ஏன் எங்களுக்கு எங்களோட தகப்பண்ட சுதந்திரத்துல பங்கு இல்லை? அப்படின்னா இந்த சந்ததியில எங்களோட தகப்பண்ட பேர் இல்லாமலே போகணுமா? நாங்க அவரோட பிள்ளைகள் தானே, எங்களுக்கு இதை கொடுத்தா என்ன பிள்ளைன்னு கேக்குறாங்க. மோசே ஒரு ஞானமுள்ள மனுஷனா நடக்கிறாரு. அவர் இந்த கலாச்சாரத்துக்கிட்ட போகல, அவரு டிரெக்டா கர்த்தர் கிட்ட போறாரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பெண்கள் கேட்கறதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? ஆண்டவர் ஒரு அழகான பதில மோசேக்கு கொடுக்கிறாரு. நாங்க அதை பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. இதுதான் ஆண்டவருடைய நியாயம். இந்த கலாச்சாரம் ஆணையும் பெண்ணையும் பிரிச்சு பார்க்கலாம், இவங்க மேல அவங்க கீழன்னு பார்க்கலாம். ஆனா ஆண்டவருடைய நீதி வித்தியாசமானது. ஆண்டவருடைய நீதி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இதுதான் ஆண்டவருடைய நியாயம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் இதுதான். ஆண்டவருக்குள்ள ஒரு ஆணை ஆண்டவர் எப்படி படைச்சாரோ அதே போல ஆண்டவர் அவருடைய சாயலா பெண்களாகி எங்களை படைச்சிருக்காரு. ஒரு ஆணை எப்படி புத்திர சுவிகாரத்தை கொடுத்து பெருமதியோட வச்சிருக்காரோ அதே போல பெண்களாகிய எங்களுக்கும் ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அவரோட பெருமதியில இணைச்சிருக்காரு. எங்களோட அடையாளம் எங்களோட ஆண்டவரா இருக்காரு. ஆனா இந்த பெண்களுக்கு இந்த அடையாளம், இந்த சுதந்திரத்தை கொடுத்ததோட மட்டும் இல்ல, ஆண்டவர் அதோட ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரம் உங்களுக்குரியது மட்டும் இல்ல, அது ஒரு கோத்திரத்துக்கு சொந்தமான சுதந்திரம். அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால நீங்க உங்களோட கோத்திரத்துக்குள்ளதான் திருமணம் பண்ணணும். இந்த சுதந்திரம் வெளியே போக கூடாதுன்னு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. இந்த பெண்கள் அதுக்கு கீழ்படுறாங்க. கீழ்படிஞ்சு தங்களோட சுதந்திர பங்கு வீதத்தை தங்களோட கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதமா மாத்துறாங்க. இந்த நோக்கத்தோட தான் ஆண்டவர் எங்களோட சுதந்திரத்தை நாங்க அடையணும்னு நினைக்கிறாரு. பெண்களாகிய எங்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் மனுஷரா இருக்க எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது நிபந்தனைகளையும் கொடுக்கிறாரு. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமும் அந்த சுதந்திரமும் நிபந்தனைகளோட வருதுன்னு சொன்னா அது இந்த உலகம் சொல்ற கலாச்சாரங்களின் படி எங்களை முடக்கிறதா இருக்காது. அது பாதுகாப்போடையும் ஒழுக்கத்தோடையும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு வெற்றியடைய செய்யறதாவும், அதே நேரத்துல எங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களை சுத்தி இருக்கிற எங்களுக்கு அப்புறம் வரப்போற பலருக்கு அந்த சுதந்திரம் ஆசீர்வாதமா அமையணும்ன்றதுதான் ஆண்டவரோட திட்டமா இருக்கு. சோ அந்த திட்டத்துக்கு நாங்க ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எங்களோட சுதந்திரத்துக்காக நாங்க போராடும் போது ஆண்டவர் அதை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. அதை எதிர்க்க எந்த கலாச்சாரமும் எந்த மனிதர்களாலையும் முடியாது. ஏன்னா அங்க கரம் இருக்கிறது கர்த்தர்ட. சோ நான் ஒரு பெண்ணா இருந்து நான் உங்களை உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க முன்னோக்கி போங்க, கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை, உங்களோட சுதந்திரத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்றி தருவாரு. சோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை நான் இந்து. நன்றி.